வாரணமாயிரம் சுழவல ஸ்ரீதே வாரணமாயிரம் சுழவல ஸ்ரீதே நாரணல் நோய்வே நடக்கின்றாரே புரண பார்க்குடம் வைத்து புறமெங்கும் புரண பார்க்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாயாட்டு கனா கண்டு தோழின நாளைவதுவை மனமென்று நாளிட்டு பாளை கமுகு பதிசுடை பந்தற்கே கோளறியாதவன் கோவிந்தன் என்பான் கோளறி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கண்டேன் தோழினான் காளை புகுத கனா கண்டேன் தோழினாய வாரணமாயிரம் ஆயிரக்கணக்கான யானைகள். அதுல ஒரு யானை மேல அம்பாரி மேல சம்னு ரங்கநாதர் உட்கார்ந்து இருக்காராம். அழகான கண், கொடி மூக்கும், கொவ்வை பழம் போல உதடும், கொடி மூக்கும் குழையிற சிரிப்பும் ரங்கமன்னாருக்கு தானே. அழகான மூக்கு, தாமரை போன்ற கண்கள், கம்பீரமா வரார். தோரணம் எல்லாம் வச்சு கட்டப்பட்டிருக்கு, ஊரெல்லாம் விழா கோலமா இருக்கு, பூன்ற கும்பம் எல்லாம் கொடுத்து காளை புகுதக்கனா கண்டேன். காளை ஆட்டம் இருக்கானாம். ரங்கமன்னாருக்கு வரவேற்பு. கஜகதி சிம்ம கதியில வரார். ராமருக்கே குலதெய்வம் ரங்கநாதர். அதனாலதானே ஜூதா முராரே போன்ற கீர்த்தனங்கள் எல்லாம் தியாகராஜ சுவாமி சொல்றார், என் இஷ்ட தெய்வம் ராமனுக்கே குலதெய்வமாச்சே ரங்கநாதன். ராமரே கஜகதி சிம்மகதி இந்த கதி எல்லாம் ரங்கநாதர் கிட்டே தான் கத்துண்டாராம். காளை ஆட்டம் வரார். சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரா யாரு? பெண் வீட்டுக்காரா பெரியாழ்வார், பெரியாழ்வாருடைய மனைவி. மாப்பிள்ளை வீட்டுக்காரா யாருன்னு கேட்டா அவ சொல்றா, அது பெரிய லிஸ்ட். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மாலை அந்தரி சூட்ட கனா கண்டன் தோழினான் கனா கண்டன் தோழினான். இந்திரன் உள்ளிட்ட 33 தேவர்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரா. கல்யாண மண்டபம் எப்படிதான் கொள்ளுமோ, எத்தனை பேருக்கும் எப்படிதான் கல்யாண சாப்பாடு போடுறதோ, எத்தனை பர்ஜாரக்காளோ அத்தனை பேரும் வந்திருக்கா. அந்தரி சூட்ட கனா கண்டேன். பார்வதி தேவி பெருமாளுடைய தங்க பூச்சூட்டுறாளாம். யதோக்தமா எல்லாத்தையும் சொல்றா. கல்யாண பத்ததி பூரா சொல்றா 10 பாசுரத்துல. அதனால்தான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், ஹாசிமா சொல்லுவார், யாராவது வைதிகாலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பத்ததி பிரக்கிரிய மறந்து போயிடுதுன்னா இந்த பாட்டை பாடி பாடி பாசுரத்தெல்லாம் பாடி பாடி நினைவுபடுத்திக்கலாமா. அப்படி பூரா சப்தபதி லாஜஹோமம் பரியந்தம் எல்லாம் சொல்றா. அஞ்சல் நீ நாட்டுறது, மத்தளமெல்லாம் கொட்டுறது, துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கிறது, அஷ்டாதச வாத்தியங்களும் முழங்க, வேத கோஷம் வாத்திய கோஷம் கேட்க, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று முத்துடை தாமோ நிறை தாழ்ந்த பதற்கீழ் மைத்துணல் மதுசூதன் வந்தையே மைத்துணல் நவ்யாவே மதுசூதன் வந்தையே கைதலம் பற்ற கனாகண்டேன் தோழினான் கைதலம் பற்ற கனாகண்டேன் தோழினான் கைதலம் பற்ற கனா கண்டேன் தோழினாயான். மத்தளம் கொட்ட சங்கமூத முத்து பந்தல்கள்லாம் போடப்பட்டிருக்கு. ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் அந்த பந்தல் கடியில உக்காத்தி வச்சு கைத்தலம் பற்ற பாணி கிரகணம் கை பிடிக்கிறார். கனவாதான் இருக்கட்டுமே, ரங்கமன்னார் வந்து நம்ம கைய பிடிக்கிறார்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு நாளாவது இந்த கனவு வருமா? எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும். ரங்கமன்னார் தேவாதி தேவன் வேத பிரதிபாத்தியமான வஸ்து வந்து கை பிடிக்கிறது. ஆண்டாளுக்கு அப்படியே மேனி சிலிர்க்கறதான் கனவை சொல்லும் பொழுதே.
எல்லாம் சொல்லி 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 எதுக்காக இதெல்லாம் சொல்றான்னா நமக்காக தான் சொல்றா. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வெள்ளி புத்தூர் கோன் கோதை சொல்ல தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர். தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே.